சரி, அப்போ இன்றைக்கி என்னென்ன விஷயம் என்னென்ன நடந்துச்சுன்னா, இன்றைக்கி காலங்காத்தாலே எழுந்திரிச்சோம், விடியங்காலே எழுந்திரிச்சோம். விடியகாலே எவ்வளோ விடியகால? நமக்கு அது விடியகாலை தானே. என்ன டைம்? நமக்கு வந்து நம்மளோட விடியகாலை தான் சொல்லணும். மற்றவங்கள விடியகாலை நமக்கு கணக்கு இல்லை. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள். இன்னொரு இது என்னது வேற்று உலக வந்து பறை ஏலியன்ஸுக்கு என்ன தெரியும் தெரியாது. அந்த அதோட இன்னொரு ஃபார்ம் நம்ம. ஓகே ஓகே. அவங்க கிடையாது, அதோட இன்னொரு ஃபார்மும் சொல்லலாம். ஓகே. நார்மல் மனுஷங்க கிடையாது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே. எஸ்பெஷலி நான். அப்போ என்னாச்சு, எந்திரிச்சு ஆஃப் டே போயிட்டு வந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போனோடனே அங்கே பொண்ணு ஒரு குண்டு போட்டாங்க, பாம்பு போட்டாங்க. என்னென்னா செக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களா. அது உங்களுக்கு மட்டும் தான் குண்டாக இருந்தது, எனக்கு வந்து லைட்டு குண்டு. ஏதோ இருந்தேன் அப்செட். பேரண்ட்ஸ் அதை விட பெரிய அப்செட்டாக இருந்தேன். நாங்கள் வந்து இவ்வளோ நாள் பழகிட்டோமே அப்படி இப்படி. இன்னொருத்தன் நீ இருந்தல்ல இப்போ? இருந்தேன். ஒரு பையனோட அம்மாவா அந்த சொன்னாங்க, அது மாதிரி கஷ்டமாக இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ மாற்றுறாங்களே அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து செக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஹாப்பி ஆகிட்ட மனசுக்குள்ளே. உண்மையை சொல்லவேனா ஹாப்பி தானே. ரொம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இது அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் எடுத்துச்சு எனக்கு. பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி. அது இவ்வளோ சீக்கிரம் வந்து எங்கள் ஸ்கூல் வந்து பிரித்து விடுவாங்க நினைக்கவே இல்லை. அது பிரித்து விடுறதும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து 10th அப்படி ஒன்றும் ஸ்கூல் இருக்காது. கொஞ்சம் நாள் தான் அப்படி ஒன்றும் ஸ்கூல் இருக்காது. ஆமாம், ஒரு 6 months அந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸ். 6 months ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜனவரி பிப்ரவரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கூட நவம்பர் 6 மாதம் தான் ஓரளவுக்கு கிளாஸ் இருக்கும். அதில் நிறைய லீவ் வரும். அது முடிச்சு திருப்பி டிசம்பர் வந்து எக்ஸாம் பண்ணாங்க. இந்த எக்ஸாம் டைம் மட்டும் தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேங்க. அப்போ வந்து ஜனவரியில் அது எக்ஸாமுக்கு மட்டும்தான், ரிவிஷன் எக்ஸாமுக்கு மட்டும்தான் போவீங்க அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன? அப்புறம் இந்த 6 மாதம் வந்து வீட்டுக்கு வந்து ஐயோ ஸ்கூலில் இருந்தால் கூட வீட்டுக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்க, சேட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ வந்து அப்போ அப்படி பண்ணிக்கலாம். ஸ்கூலில் மீட் பண்ணுவீங்க, ஸ்கூல் முடிஞ்ச பிறகு மீட் பண்ணுவீங்க, லஞ்ச் பிரேக்கில் பார்ப்பீங்க. லஞ்ச் பிரேக்கில் இல்லை, லஞ்ச் பிரேக்கில் கிளாஸ் எல்லாம் மாறக்கூடாது. கிளாஸ் டைமில் வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் இருந்தால் கூட பேச முடியாதுல்ல. பிரேக் டைமில் தானே பேச முடியும். கிளாஸ் டைமில் தானே பேசுவீங்க. டீச்சர் கிளாஸ் இருக்கிற டைமில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பிரேக் டைமில் அப்போ தான் மீட் பண்ணுவோம். வேறு செக்ஷன் தான் பக்கத்து கிளாஸ் அவ்வளோதானே போய் பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவீங்க, இது பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பு அது இது அப்படியே நீங்கள் இப்போ போல தான் இருக்க போகிறீங்க. திருப்பி +1 இருப்பீங்க. அப்போ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ வந்து என்னாச்சு, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸும் பசங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரே சோகமுகமாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு என்றானே. அப்புறம் அவங்க சோகமாக இருக்காங்கங்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் எனக்கு. உண்மையிலேயே இது ஃபஸ்ட் டைம் நடக்குதா, அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நடந்துச்சு. ஸ்கூலோட ஹிஸ்டரி எவ்வளோ வில்லத்தனமாக இருக்கீங்க. அஜோரியாவில் ஸ்கூல் லைஃப்பில் வந்து இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. நிறைய பேர் வந்துன்றது நல்லா இருந்துச்சு. சரி, அஜோலோட கிளாஸ் டீச்சரை பார்க்கலாம் அப்படின்ற ஆசையோட போனால் SST மேம் தான் இருந்தாங்க. பாவம் அந்த மேம் பார்த்தாலே பாவமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு பாக்கியம் அஜோலோட கிளாஸ் டீச்சர் எப்படின்னா, டிசம்பரில் வந்து அதான் டிசம்பரா ஜனவரி எப்போ போனோமோ, ஓப்பன் டேக்கு ஜனவரியில் போனோமோ வந்து அஜோலை பற்றி பேசினது கேட்டு நான் ரொம்ப ஹாப்பி இருந்தேன். அந்த மாதிரி ஏதாச்சும் அஜோலை புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் போனேன். பார்த்தா அந்த மேம் ஓகே அஜோலை ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ரிசல்ட்டெல்லாம் பார்த்தோம். அதில் ஒரே ஒரு அப்செட்டு அஜாலாவை நானும் என்னவென்றால், தமிழில் மார்க் நினச்ச அளவுக்கு மார்க் வரல. பரவாயில்ல ஓகே, அதுவும் பண்ணிட்டா தலைநாள் உட்காந்து படித்து இப்படி பண்ணிட்டாலே. அது தமிழெல்லாம் எவ்வளோ எழுதி பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் இருக்கும். அதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ரீட் பண்ணி போய் எழுதுறது தானே இதெல்லாம். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம். அதனால் ஒரு 90% எடுத்து அஜோலை வெற்றி பெற்றது என்று நான் அறிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் நான் கட் பண்ண போகிறேன் பாருங்க. இதுவும் இல்லை அதுவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்னால. அது மெயினாக சொல்லி தான் ஆகணும், ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பு இந்த மாதிரி இருந்து அவள் பண்ணதுனால அவளுக்கு வந்து இந்த அளவுக்கு மார்க்கு கிடச்சது பெரிய விஷயம். அப்புறம் அப்படி அப்புறம் வந்து அந்த தமிழ் மார்க் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது ரிவாலுவேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அப்புறம் 9th தானே
பப்ளிக் எக்ஸாம் வந்து நான் கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அஜலா மேலே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உண்மையாகவே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே. அல்ல அதை தலையில் உட்காந்து படிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் போதுங்க பிள்ளைய. இல்லை நான்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி படிக்கிறது, ஸ்கூலில் போய் படிக்கிறது, இன்டர்வலில் படிக்கிறது, சாப்பிடும்போது படிக்கிறது, படிக்கும்போது படிக்கிறது, அப்படி இப்படி படித்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து இப்போ நைட்டும் படிப்பேன். அப்படிதான். அதாவது உங்களுக்கு படிக்கிறது பிடிக்குமா உங்களுக்கு? ஆமாம், அப்படியா படிச்சுட்டு இருந்தேன். இல்லை நான் சீரியஸாக கேட்குறேன். இல்லை இரு, அஜோரியை பார்க்கும்போது இப்படி மார்க் எடுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு இப்படி என் கையை பிடிச்சா இப்படி படிக்காமல் இப்படி மார்க் எடுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு இதனால வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னது ஆஃப் பண்ணி இருங்க அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அது வரைக்கும் இன்றைக்கி ஹாஃப் டே இல்லை, அதை வந்து ஹாஃப் டேன்னு சொல்ல முடியாது. ஸ்கூல் வந்து மத்தியானத்துலேருந்து மத்தியானம்னா 1:30 ஈவினிங் 5:50 வரைக்கும் ஸ்கூல் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், ஸ்கூல் போய்ட்டு நம்ம அந்த கேப்பில் வந்து பியானோ ப்ராக்டிஸ்க்கு போனோம். பியானோ ப்ராக்டிஸ் போயிட்டு என்ன சொல்ல வரீங்க? எனக்கே சஸ்பென்ஸ் இருக்குறீங்க. இது வந்து சார் பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு ஆனால் சாருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, என்னால் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. என்னது? ஓப்பன் டே? இல்லை எங்கள் கிளாஸுக்கு போனால் அது வந்து தூக்கமாக வரும். ஆனால் இந்த நேரம் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, தூக்கம் வரல அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் எனக்கு தான் உட்காந்து கால் வலிச்சுது. அப்புறம் அதெல்லாம் வந்து பியானோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்து அவன் விரலேருந்து பிளட்டு தான் நகம் வந்து இதாகிடுச்சு. பிளட்டு வந்துச்சு லைட்டாக. சாரு வந்து எனக்கு பிளட் வந்துச்சுங்கிறத உலகத்துக்கே அதாவது இது உலகத்தையே பார்க்க போகிற மாதிரி இல்லை. ஆனாலும் அது வந்து சாரு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க. சார் போய் உடனே போய் பேண்டேட் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கூட இல்லை அந்த கவலைப்பட. அதாவது அடிப்பட்ட ஆளுக்கே அவ்வளோ கவலை கிடையாது. அந்த அடி அவ்வளோ சின்னதாக இருந்தது. கவலை கிடையாது. பிளட்டு வந்தாலேருந்து வரல நான் வாஸ்ட்டு தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்படிலாம் கிடையாது. ஐயோ என்ன பண்ணுறது, பிளட்டு வந்துச்சு அப்படி தான் யோசித்தேன். இவன் வந்து இந்த கேப்பில் வந்து வேண்டாம் சொல்லுவாளோ அப்படின்ட்டு சீக்கிரம் வந்து நம்ம திரும்பி அப்படியெல்லாம் யோசித்தேன். சார் என்ன பண்ணாங்க, இவன் இந்த மாதிரி ட்ராமா போடக்கூடாது, நான் பேண்டேட் வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு சார் பேண்டேட் வாங்கிட்டு வந்தாங்க. போட்டு அதில் இன்னும் ஃபுல்லாக லைட்டாக அந்த பிளட் வச்சு உடனே காஞ்சிடுச்சு. அது அப்புறம் வந்து வாசிட்டு கண்டினியூ பண்ணிட்டா. அதெல்லாம் வந்து அதெல்லாம் பாராட்டி தாங்கணும். பிளட்டு வந்த உடனே என்னால் பிரச்சனை கிடையாது, அந்த பேஷனுக்காக. ஓயோ அதில் எனக்கு பேஷன் கூட கிடையாது. பேஷன் ஃப்ரூட்டு ஒரு டைம் பாஸ் பியானோ. ஆனால் வந்து அவளுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். பேஷன்னு ஒரு ஃப்ரூட் இருக்கா? இருக்குல்ல, ஓகே இருக்குது பேஷன் ஃப்ரூட். அப்போ வந்து அதில் வந்து அவளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆச்சும் வாங்கிடணும். நான் வந்து இப்போ 10th முடிச்சு அப்புறம் +1 +2 கஷ்டமாகிடும். நான் படிக்கிறதுக்கு அந்த நிறைய இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி படிக்கிற ஆள். அப்போ அது படிச்சது இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் போய் அது கஷ்டம். அதனால் வந்து இந்த வருஷமே எதனாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துடன் நாங்கள் வந்து, அதாவது அவங்க சொல்கிறது வந்து அவங்க நான் எடுத்துடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏதாச்சும் உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட். ஓஹோ ஆமாம், ஓகே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி நீ வந்து ஜஸ்ட்டு ஒரு சாங் எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தப்போ ஸ்டார்டிங்லேயும் ஒன்றும் தெரியாமல். அதாவது 6 மாதமா நான் ஒரு பாட்டு தான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் எந்திரிச்சிட்டு போகிறாங்க, உனக்கு வேறு வேலையில் வந்து பாருங்க. அதாவது என்னை உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. இல்லை சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ, நான் 6 மாதமா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னா என்னை பற்றி நினச்சி பாருங்க. நல்லா பண்ணல. நான் அவளுக்கு வந்து என்னென்னா ஸ்கூல் இது பார்க்கணும், அதை பார்க்கணும், அங்கேயும் கல்ச்சரல் சங்கீத ப்ரோக்ராம்ஸ் அது இது உருட்ட முடிஞ்ச ஒரே ஆளு அப்படி பண்ணுறேன்னா வந்து பெரிய விஷயம். என் பேரை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றணும்னு ரொம்ப உருட்டுவீங்க. இல்லை பாவா ஜோலா சீரியஸாக. ஓஹோ, கஷ்டப்படுறான். ஆமாம். அதே அவள் புக்கு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி கூட சார் கூட சொன்னாங்க, இந்த புக்கு வந்து கிளியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த புக்கு அது அந்த கிரேடு புக்கு கிளியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம், ஆனால் கிளியக்கூடாது. நான் சொன்னேன் அஜோலா வந்து புக்கெல்லாம் பாருங்கள் சார், நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அதை காலப்படாது கிளியாது அப்படின்னு அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் அதை முடித்து பன் பட்டர் வாங்கிட்டோம். அதில் வாங்கி வீட்டுக்கு வந்து
அது சொல்லணும் சார் ஜலுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதில் டயர்டாகக்கூடாது, இதில் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஃபுல் எனர்ஜியாக வாசிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 2 ஹவர்ஸ் தான். அந்த 2 ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் அவளோட அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மேக்ஸிமம் கொடுத்தோம். ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாங்க சார். அப்புறம் வந்து அதெல்லாம் முடித்து நாங்கள் வந்து பன் பட்டரில் வாங்கி அப்படி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்டு இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னென்னா, பன் பட்டரோட பேக்கிங் வந்து சும்மா அந்த பேப்பரில் அந்த வந்து கவர் இந்த பேப்பர் பேக் மாதிரி இருக்கும், அதில் போட்டு கொடுப்பாங்க. இது வாட்டி வந்து ஒரு அதாவது இதை பார்க்குறவங்க, அதாவது இன்னைக்கு போட்ட வீடியோ ஏதோ 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை போட்டோம். நோ வியூஸ். ஆனால் அதாவது மிஞ்சி போய் ஒருத்தர் பார்ப்பீங்கல்ல, அந்த ஒருத்தர் பார்த்தா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து என் சேனல் கிடையாது. நான் வீடியோ மட்டும் எடுக்கிறது தான் நான், மற்றதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நான் ரொம்ப சத்தமாக பேசுகிறேனோ? ஆமாம், ஓகே, சரி சொல்லு. அப்போ அதான் இருங்க பேசுகிறதுலாம் வந்து என் அம்மா எல்லா 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 நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் என் அம்மா கிட்ட வரட்டும். இதெல்லாம் வந்து அஜோனுக்கு வந்து ஒரு மெமரி, ஓகே, மெமரியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபோனில் ஸ்பேஸ் இல்லாமல் வீடியோ இது எல்லாமே டெலீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண அப்படியே இருக்குமே, எத்தனை வருஷத்துக்கு தெரியாது, 5 வருஷம் ஆச்சு அப்படியே இருக்குமே. அஜோவில் அடிக்கடி பார்த்து என்ஜாய் பண்ணலாமே அப்படின்றதுக்காக அப்லோட் பண்ணி போகிறோம், என்ஜாய். அப்போ வந்து என்னாச்சு, பார்க்குறவங்க பார்க்கல, இல்லைன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னோட புலம்பல்கள் தானே. அதாவது நம்ம அப்லோட் பண்ணி ப்ரைவேட்டில் கூட வச்சுக்கலாம், நம்மளுக்கு மட்டும் தெரியுற மாதிரி. மற்றவங்களும் பார்க்கட்டும். இந்த பன் பட்டரோட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த பேப்பர் பேக்குன்னு சொல்லும்போது அது வந்து ப்ரெஸ் ஆகி எடுத்துகிட்டு வரும்போது இதாகும், பண்ணை வந்து நசுங்கிடுவோங்கிறத வந்து நசுங்காமல் பேக் பண்ணி கொடுத்த அது ஃபஸ்ட்டாக இப்போ தான் நான் பார்க்குறேன். இது உலகம் வாங்கிட்டு இருக்கோம், இப்போ தான் பார்க்குறேன். அந்த மாதிரி என்னால் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அஜோரி சைக்கிள் ஓட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கா. நான் வந்து போய் திருப்பி ரிட்டன் வந்து டியூஷனுக்கு ரிட்டன் சைக்கிள் போகிறது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன்ல. ஸ்கூல் வந்து யாருக்கு தெரியும்? ஆமாம், ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட் டைம் அவன் ஸ்கூல்லேருந்து டியூஷனுக்கு போகிறேன் சைக்கிளில். அங்கே போய் திருப்பி அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது 9:30 ஆயிடுச்சு, 9:15 வீட்டுக்கு வந்தாம்மா. என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்கம்மா, நீங்கள் ரொம்ப உங்ககிட்ட தான் சொல்லணும்னு தெரியாதுல டைம், எந்த உலகத்துல யாரும் தெரியும். 9:15 தான் வீட்டுக்கு வந்தா, அப்படி வந்துட்டா. அதுக்கப்புறம் உங்கள் தகப்பன் இன்னைக்கு தான் பார்த்தாரு இந்த போன வீடியோ ஃபஸ்ட்டு எபிசோடு நீ தான் பார்த்தாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் ஒன்று கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. என்ன சொன்னாங்க, நல்லா கலைச்சுட்டாங்க, பார்க்காதீங்க என்ன. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். இந்த சேனலில் முன்னாடி போட்ட வீடியோலாம் என்னை வச்சு தான் போட்டது. அதாவது இப்போ வந்து என் அம்மா வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்களா, முன்னாடிலாம் வந்து என்ன தான் இது பண்ணுவாங்க, என்னையும் அஜோரியையும். அப்போல்லாம் வந்து நான் சொல்லுவேன், இதை போடாதீங்க, என் கண்ணு முன்னாடி காட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போல்லாம் புரியாது, இப்போ புரியுது அவங்க. புலம்பல்கள் தானே இதெல்லாம். அப்படி முடிஞ்சிச்சு, இன்னைக்கு டே முடிஞ்சிச்சு, அவ்வளோ. நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்குது, அதாவது கீபோர்ட் கிளாஸ். அப்புறம் மண்டேலேருந்து ஸ்கூல் இருக்குது. அது சொன்னாங்க, மண்டே வந்து ஹாஃப் டே, அப்புறம் வந்து டியூஸ்டேக்கு ஃபுல் டே இருக்குல்ல, அப்படி தானே சொன்னாங்க. ஆமாம். அப்புறம் வந்து ஹவுஸ் யூனிஃபார்ம் வந்து 2 ஜோடி வேணுமா. அதாவது எங்கள் ஸ்கூலில் வருஷம் ஹவுஸ் யூனிஃபார்ம் மாற்றிட்டே இருக்காங்க. போன வருஷம் ஹவுஸ் யூனிஃபார்ம் கிடையாது, அதுக்கும் போன வருஷம் சுடிதாரு, இந்த வருஷம் டாப்பு ட்ராக்கா வந்து வீட்டுக்கெல்லாம் டிஷர்ட்டும் ட்ராக்கும் போடணும். அது வந்து வாரத்தில் 2-3 நாள் போட வேண்டியது இருக்கும். அப்புறம் வேறு என்ன புதுசாக ஒன்றும் இல்லையா, ஸ்பெஷலாக இருந்துச்சு. நான் ஏதோ நோட்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸை பார்த்து ஒன்றும் இதாகலை, என்ன ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் பிரச்சனை இல்லைன்னு இல்லை, அது தெரிஞ்சது தானே, நார்மலாக தான் இருந்துச்சு. சிம்பிள், வெரி லோ. ஆமாம், வெரி லோ. அதனால் வந்து அதை பார்த்து ஒன்றும் ஷாக் ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நத்திங்.
அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது வேற என்ன நடந்துச்சு? வேற ஒன்றும் நடக்கல. அம்மா இதுவும் சொல்லணும். நான் வீர சூர தீரன் பார்த்துட்டீங்களா? வந்து பாதி வந்து பார்த்தாச்சு. அப்படி ஒன்றும் எனக்கு பிடிக்கும், அப்படி ஒன்றும் பெருசாக. சரி கொஞ்சம் கூட பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்த்தேன். பார்த்தா ஒரு படம், அவ்வளோதான். மற்றபடி வந்து இப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு லேட்டஸ்ட் வந்து விக்ரம் படத்தோட வச்சு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்ல தான் வேணும்னா. ஆனால் மற்றபடி வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் பயங்கரமான படம்லாம் கிடையாது, நார்மல். இதுவும் எம்புரான்லாம், ஆனால் எம்புரான் இதை விட கொஞ்சம் இதை செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரு இதுதான், ஒன்றும் அப்படி ஒன்றும் கொண்டாட நல்லா இருக்கு. இது ஐயா இருக்காது அப்படியும் கிடையாது, எல்லாம் நார்மல் தான், ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. என்னோட டார்கெட் என்னவென்றால் இது ஒரு விஷயம் சொல்லிதான் அப்பா வந்து குட் பை டாக்லிக்கு கண்டிப்பாக போவோம்னு நினைக்கிறோம், தெரியல, அது சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த நைட் நான் பப்பா கிட்டே கேட்டேன், என்னை வந்து மறுநாள் மாதம் ஆலப்புழா ஜிம் கணக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஏன்னா வந்து எங்கள் குட் பை டாக்லி இருக்கும் ஃபுல் எல்லா ஷோஸும் அதான் இருக்கும் எங்கள் வீட்டாண்ட, அங்கே ஊட்டாண்ட அஜோலா லாங்குவேஜ் எப்படி தான் ஊட்டாண்ட அப்படிதானே அப்படிதான் இருக்கும். ஆனா இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஊட்டாண்ட வந்து அப்புறம் கேட்ட சாரி ஏதாச்சும் பக்கத்தில் மாலுக்கு வந்து இருக்கும், அங்கே மாலில் இருக்கும், அங்கே போகலாமா, என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? அப்போ ரிவ்யூ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா மாலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் அந்த 2 படம் மட்டும்தான் எனக்கு டார்கெட். மற்றபடி வந்து அதில் நம்ம பேசிலோட எவ்வளோ விஷயம் இல்லை சொல்ல வேண்டியது இருக்குல்ல. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அஜால கிட்ட நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்களா அப்பெல்லாம் போடுறீங்க அப்படியா? அதெல்லாம் தெரியல எனக்கு. இந்த விஷயம் வந்து நார்மலாக நடக்கும்போது பேசிகிட்டே இருப்போம். ஆனால் வந்து என்னென்னா இப்போ வந்து அதெல்லாம் இது ஆன் பண்ணி வச்சுருக்கான், வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கான், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பேசிகிட்டே தான் போவோம். இது அன்னைக்கு என்ன நினச்சேன், அப்புறம் மறந்துட்டேன் நான். அந்த பேசல் டீமோட இன்டர்வியூஸ் நிறைய வந்திருக்கு, அது பார்க்கணும், ப்ரொமோஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதெல்லாம் காமெடியாக இருக்கும். எந்த அளவுக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல, அது இன்னும் பார்த்து முடிக்கல. அது பார்க்கணும்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாம். அதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது நீ ஒரு வாரத்துக்கு. என்னைக்கு வருது? என்ன பிரச்சனை, டியூஷனுக்கு போவா அப்படி போவா. ஆனால் இந்த நீ எடுக்கிறதுனால என்னால் வந்து டிவி எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களா? உங்கள் புள்ள இருக்கிறது மண்டையில் இருக்கு. ஆமாம் ஆமாம், நீங்களாம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். என்னோட வந்து உங்களோட என்னால் வந்து ருசிச்சு அதை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கஷ்டத்தோட நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். உங்கள் குழந்தைக்கு முன்னாடியே எப்படி சொல்லலாமா? வேறு யாரும் எடுத்தாலும் நீ தான் இப்படி பண்ணுற, நீ தான் என்னை பார்க்க விடாம பண்ணுற, நீங்கள் தான், நீ இல்லை நீங்கள் தான். அப்போ என்னால் வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், எத்தனை விஷயம் தெரியுமா, இதில் வந்து பராசக்தியில் வந்து பேஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு வந்து ரூமர். என்ன பராசக்தினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சிவகார்த்திகேயனோட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து பேஸில் இருக்கா. பேஸில் இருக்குன்னு அப்படி தான் சொல்கிறாங்க. அதுதான் யோசி, பேஸிலுக்கு ரோல் எப்படி இருக்கும்? அது பேஸில் வந்து அந்த டைமில் சிரிப்பு தானே வரும்.